திமுக அதிமுக நீங்க மாற்றுனா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 2021 24 வரைக்குமே கூட இதுதான் மாற்று, வேற வழி இல்லைன்னு இருந்தது திமுக அதிமுகன்னு. இப்ப விஜய் ஃபேக்டரும் உள்ள வரும்போது கொள்கைன்னு பார்த்தா எல்லாருக்குமே இவரும் திராவிட கொள்கை தான் வைக்கிறாரு. 3 பேருக்கும் கொள்கையில பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மாற்றுன்னு ஒரு விஜய் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அப்போ திமுகவுக்கு மாற்றுன்னு போகும்போது அதிமுகவை சூஸ் பண்ணாம விஜய்க்கும் இருக்கும் இல்லையா? அந்த வாய்ப்பு போறதுக்கு இருக்கு இல்லையா? இந்த பேட்டியோட தொடக்கமே என்னுடைய வாதமே அதுதானே. அண்ணா திமுக உஷாரா இருக்கணும். நீங்க சொன்னீங்களே, துரோகிகளை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நம்பிக்கையோட ஒரு களம் காண்கிறார். ஆமா, தன்னம்பிக்கையோட தான் களம் கண்டார். 21ல ஆட்சியை பறி கொடுத்தார். 24ல தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, துணிச்சலோட பிஜேபியை கட் பண்ணிட்டு வந்தார். ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியல, படுதோல்வி. இன்னொரு தப்ப செஞ்சா அதிமுக வீழ்ச்சியில இருந்து மீட்கவே முடியாது. இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தலப்ப விஜய் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டார். ஆனால் என் இலக்கு 26 சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லி நாடாளுமன்ற தேர்தலை அவர் புறக்கணிச்சார். ஆமாவா? விஜய் புறக்கணிச்ச தேர்தலையே அதிமுக ஓட்டு சதவீதம் எவ்வளோ? 21, 22. இன்னைக்கு ஒரு புது பிளேயர் வந்துட்டார். இந்த 21 கூடுமா குறையுமா? நீங்க ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க, ஒரு ஊடகவியலாளராக சொல்லுங்க. நான் 21 வச்சிருக்கேன், திமுக 45 என்னமோ வச்சிருக்கு. புதுசா நாடறிஞ்ச ஒரு பிரபலம் வர்றாரு, அவர் 5 வாங்கினா கூட அந்த 5 எங்க இருந்து போகும்னு சொல்லுங்களேன். இந்த 21, 22ல இருந்து 1, 2 போகும், அந்த 45ல இருந்து போகும். திமுகவுக்கு இழப்பே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் விஜய் குறி வைக்கிற வேகம் அதிமுக வாக்கு வங்கியை வச்சுதான். அங்கே தலைமைத்துவமா யாரும் இல்லை, ஜெயலலிதா மறைக்குற அந்த கட்சி இந்த கதியில் இருக்குன்னு சொல்லி ஒரு பலவீனமான தலைமையை அம்பலப்படுத்தி உங்களுக்கு நான் இருக்கிற வாங்கன்னு காட்டுறதுனால இலக்கு அங்கே அதிகமா குறி அங்கே வச்சிருக்கிறாருன்னு சொல்றேன். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.